Welcome back, Future Medicos. MCC All India Counseling Round 1 start ஆகி registration choice filling எல்லாம் போயிட்டு நீங்க most of you might have already registered அல்லது registration processல இருப்பீங்க. ஒரு சில choice filling கூட ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எத்தனை இருக்கு, அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல என்ன ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க, டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு, ஹாஸ்டல் அண்ட் மெஸ் எவ்வளவு, ஒன் டைம் ஃபீஸ் எவ்வளோ, டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வரும் இந்த மெடிக்கல் காலேஜில் படிக்கிறதுக்கு, மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் காலேஜ் எது, லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் காலேஜ் எது, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்டட் ஃப்ரம் த காலேஜ் வெப்சைட். காலேஜ் வெப்சைட்ல காலேஜ் ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து கலெக்ட் பண்ணதுதான். அதில் இருக்க ஒரு சில டவுட்ஸ் மட்டும் காலேஜை கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட கிளாரிஃபிகேஷன் வாங்கிட்டு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அக்யூரேட்டா இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனிவே யூஸ் இட் ஒன்லி அஸ் அ ரஃப் கைடன்ஸ். கொஞ்சம் ஃபீஸ் முன்ன பின்ன இருக்கலாம், காலேஜஸ்ல சில எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கலாம், பட் பெரிய டிஃபரன்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ கம் லெட்ஸ் லுக் அட் இட். ஒவ்வொரு காலேஜும் என்ன ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்கன்றத இந்த வீடியோல நம்ம பார்த்துருவோம். ஸோ டாப் மோஸ்ட் காலேஜ், எந்த காலேஜுக்கு அதிகமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்க எல்லாமே எதிர்பார்த்ததா தான் இருக்கும். ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், SRMC போரூர், அதுதான் டாப்ல இருக்கு. ஆனுவல் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 30 lakhs plus 3,000 வந்து ஐ திங்க் இன்சூரன்ஸுக்கு சார்ஜ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 30 lakhs plus 3,000. ஹாஸ்டல் அண்ட் மெஸ் பாத்தீங்கன்னா ரஃப்லி 2 lakhs 5,000. ஒன் டைம் ஃபீஸ் ரஃப்லி அரௌண்ட் 10,000 rupees தான் வருது. ஸோ டோட்டலா எஸ்டிமேட்டட் காஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு 1.62 crores வருது. இது வந்து நீங்க ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி அரௌண்ட் 1.62 crores. அஃப்கோர்ஸ் இதுல எக்ஸாம் ஃபீஸ் எந்த காலேஜுக்கும் நான் ஆட் பண்ணல. ஸோ ரஃப்லி 1.62 crores. ஸோ பட்ஜெட்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்காங்க, ஏன்னா பர்சனல் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குன்றதுனால 1.62 crores வந்து ஆல்மோஸ்ட் த மணி வில் பி ஸ்பெண்டிங் டு த காலேஜ். செகண்ட் பொசிஷன்ல ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ். லாஸ்ட் இயர் வரைக்கும் 27.5 வாங்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வருஷம் they have increased 3 lakhs 30.5ல கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. மேபி பாலாஜி வாண்ட்ஸ் டு பி த நம்பர் 1 காலேஜ் இன் தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அட்லீஸ்ட் நம்பர் 1 வந்துருச்சு. 30.5 lakhs per year. ஹாஸ்டல் அண்ட் மெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3.75 lakhs per year சார்ஜ் பண்றாங்க. இதுல ஏசி நான் ஏசி ஆப்ஷன் இருக்கு. நான் எல்லா காலேஜுக்கும் ஏசி ஹாஸ்டல் என்ன சார்ஜஸோ அதை மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்க ஒருவேளை நான் ஏசி ஹாஸ்டல் போறீங்கன்னா கொஞ்சம் இந்த ஃபீஸ் வந்து கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ரஃப்லி ஒரு பட்ஜெட் கால்குலேட் பண்ணும்போது இந்த நம்பர்ஸ் ஆர் மச் பெட்டர், ரைட்? 3.75 lakhs per year ஹாஸ்டல், ஒன் டைம் ஃபீஸ் அபவுட் 35,000. ஸோ ஓவராலா டோட்டல் எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.59 crores வருது. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது, இந்த ஆனுவல் ஃபீஸ், ஹாஸ்டல் அண்ட் மெஸ், ஒன் டைம் ஃபீஸ், இது எல்லாமே லேக்ஸ்ல காமிச்சிருக்கேன், லட்சங்கள்ல காமிச்சிருக்கேன். வெரஸ் எஸ்டிமேட்டட் காஸ்ட் வரும்போது crores, ரைட்? கோடிகள்ல. ஒரு கோடியே 62 லட்சம், 1,59 லட்சம். மூணாவது பிளேஸ்ல செட்டிநாட் மெடிக்கல் காலேஜ் சென்னை, கேளம்பாக்கத்துல இருக்கு. இதோட ஆனுவல் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 28 lakhs போட்டிருக்கேன். ஆக்சுவலா தேர் ஆனுவல் ஃபீஸ் இஸ் 27 lakhs. அது இல்லாம ஐ திங்க் அதர் ஃபீஸ், ஒரு நீட் கோச்சிங், பிஜி நீட் கோச்சிங் அந்த மாதிரி சொல்லிட்டு ஐ திங்க் தே ஆர் கலெக்டிங் 1 lakhs நினைக்கிறேன். ஸோ ரஃப்லி 28 lakhs per year. ஹாஸ்டல் அண்ட் மெஸ் வந்து தே ஆர் சேயிங் இட் வேரிஸ் ஃப்ரம் 2.2 lakhs to 4.2 lakhs. நான் அதுல ஒரு ஆவரேஜ் 3.2 lakhs எடுத்திருக்கேன். ஸோ டிபெண்டிங் ஆன் த ஹாஸ்டல் யூ ஆர் ஸ்டேயிங், காஸ்ட் இதை விட அதிகமா போகலாம் அல்லது இதை விட கம்மியா வரலாம். பட் ஆவரேஜா ஒரு 3.2 lakhs நான் எடுத்திருக்கேன். ஒன் டைம் ஃபீஸ் எதுவும் அவங்க காட்டல, ஏதாவது இருந்ததுன்னா யூ ஹாவ் டு டேக் இட் அக்கௌண்ட். ஸோ ரஃப்லி பாத்தீங்கன்னா ஒரு 1.58 அல்லது 1.6 crores வந்து செட்டிநாட்ல படிக்கணும்னா யூ ஹாவ் டு கீப் அ பட்ஜெட். இதுல இந்த கால்குலேஷன்ஸ்ல நான் காஷன் டெபாசிட் எந்த காலேஜுக்கும் எடுத்துக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த காஷன் டெபாசிட்லாம் பே பண்ணும்போது மேபி லைக் ஒரு 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ராவா பே பண்ற மாதிரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ல. பட் அதை வந்து நான் இந்த கால்குலேஷன்ல காட்டுறேன். நாலாவது பிளேஸ்ல பாத்தீங்கன்னா SRM மெடிக்கல் காலேஜ் சென்னை. அவங்களோட ஃபீஸும் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆகி 28 lakhs per year. ஹாஸ்டல் அண்ட் மெஸ் 2.65 lakhs. ஒன் டைம் ஃபீஸ் 10,000 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் காஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு 1.55 crores வருது. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து இந்த வருஷத்துக்கு என்ன ஃபீஸ்ன்னு கரெக்டா தெரியல. ஸோ லாஸ்ட் இயர் ஃபீஸை எடுத்து அதை தான் வந்து கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரஃப்லி 1.55 crores. அஞ்சாவது பிளேஸ்ல சவிதா மெடிக்கல் காலேஜ். இவங்களுமே ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் டு 27 lakhs per year. ஹாஸ்டல் அண்ட் மெஸ் 2,20,000 எடுத்திருக்கேன். ஆக்சுவலா இங்க வந்து ஹாஸ்டல் மட்டும் தான் சார்ஜ் பண்றாங்க 1,20,000.
மெஸ் வந்து சபிதால மெஸ் கான்செப்ட் கிடையாது. இட்ஸ் மோர் அபவுட் கேன்டீன். ஸோ நீங்க வந்து ஒரு ப்ரீபெய்ட் கார்டு வாங்கிட்டு வேற 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 கேன்டீன்ல போய் நீங்க சாப்பிடலாம். ஸோ மெஸ்ஸுங்கிற கான்செப்ட் இல்லை சவிதால. பட் ரஃப்லி ஒரு 1 லேக் வந்து ஃபுட் எக்ஸ்பென்சஸ்க்கு நான் சேர்த்து 2.2 லேக்ஸ் போட்டிருக்கேன். ஒன் டைம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 51,000 ரூபாய் வருது. டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட் அபவுட் ரஃப்லி 1.48 crores. லெட்ஸ் சே ஒரு 1.5 crores, ஒரு 1.5 கோடி இருந்தாதான் சபிதா. ஸோ 1.5 கோடி இருந்தால் தான் இந்த 5 காலேஜில் நீங்கள் படிக்க முடியும். மினிமம் 1.5 கோடி இருக்கணும். சவிதா, எஸ்ஆர்எம், செட்டிநாட், பாலாஜி, ராமச்சந்திரா இதெல்லாம் மினிமம் 1.5 கோடி இல்லாமல் காலேஜில் சேர முடியாது. அடுத்து பாரத். பாரத்துமே ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 27.5 lakhs per year. ஹாஸ்டல் அண்ட் மெஸ் 3 lakhs. ஒன் டைம் ஃபீஸ் ஒரு 1,25,000. டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து ஒரு 1,42 lakhs வருது. இதுலயுமே ஹாஸ்டல் வந்து ஏசி ஹாஸ்டல் தான் நான் கால்குலேஷனுக்கு எடுத்திருக்கேன். 7வது இடத்துல ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் 24.02 lakhs வந்து ஆனுவல் ஃபீஸ். ஹாஸ்டல் அண்ட் மெஸ் வந்து 1.82 lakhs. ஒன் டைம் ஃபீஸ் வந்து ஒரு 1.23 lakhs வருது. டோட்டல் எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா ஒரு 1,32 lakhs வருது. ஒரு 1,32 லட்சம் கம்ப்ளீட் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ண தேவைப்படும். 8வது இடத்துல விநாயகா மிஷன்ஸ் மெடிக்கல் காலேஜ் சேலம். ஆனுவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 23.86 lakhs. 22.5 ஆனுவல் ஃபீஸ் பிளஸ் அதர் ஃபீஸ்னு ஒரு 1.36 lakhs சார்ஜ் பண்றாங்க. அது ஒன் டைமா இல்ல எவ்ரி இயர் கலெக்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல ப்ராஸ்பெக்டஸை பார்த்த வரைக்கும். பட் காலேஜை நான் கால் பண்ணி கேட்டப்ப தே செட் எவ்ரி இயர் வி வில் பி கலெக்டிங் தட் அதர் ஃபீஸ் சொன்னாங்க. ஸோ ஐ ஹவ் டேக்கன் ஆனுவல் ஃபீஸ் அஸ் 23.86. ஹாஸ்டல் மெஸ் வந்து 2,12,000. ஒன் டைம் ஃபீஸ் ஒரு 3,000 அப்ளிகேஷன் ஃபீ மாதிரி இருந்தது. அது மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,31 lakhs கிட்ட வருது. அடுத்து 9வது பிளேஸ்ல ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை. இவங்களோட காலேஜ் வெப்சைட்லயோ எங்கேயுமே வந்து டீடைல்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இல்லை. தே ஹவ் நாட் ப்ரொவைடட் எனி ப்ராஸ்பெக்டஸ். பட் அவங்க எம்சிசிக்கு கொடுத்த டேட்டாவில இருந்து தான் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்திருக்கேன் நான். ஸோ வெரி வெரி ரஃப் ஏசிஎஸ் பொறுத்த வரைக்கும் 25 lakhs ஆனுவல் ஃபீஸ். ஹாஸ்டல் அண்ட் மெஸ் about 2.6 lakhs. ஸோ டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட் எனக்கு வந்து ஒரு 1,27 lakhs வருது. இது இல்லாம ஒன் டைம் ஃபீஸ் எதுவும் இருக்கான்னு தெரியல. ஏன்னா அதை பத்தி சரியான ஒரு டீடைல்ஸ் காலேஜ்ல இல்லை. ஸோ ஏசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி வெரி ரஃப் நம்பர். 10வது இடத்துல ஜேஆர் மெடிக்கல் காலேஜ். இது லாஸ்ட் இயர் ஓபன் பண்ண புது காலேஜ். லாஸ்ட் இயர் வெறும் 18 லட்சம் தான் சார்ஜ் பண்ணாங்க. இந்த வருஷம் பூம் 26 லட்சம். ஒரே வருஷத்துல 8 லட்சம் ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு. ஸோ 26 lakhs per year அண்ட் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் 1.5 lakhs. ஒன் டைம் ஃபீஸ் ஒரு 20,000 ரூபாய். டோட்டல் எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா ஒரு 1,26 லட்சம் ஜேஆர் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கணும்னா உங்களுக்கு தேவைப்படும். வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ். வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல டோட்டல் ஃபீஸ் இயர்லி வந்து பாத்தீங்கன்னா 21.97 lakhs. ஹாஸ்டல் அண்ட் மெஸ் வந்து 2,31,000 வருஷத்துக்கு. ஒன் டைம் ஃபீஸ் ஒரு 2,000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,23 லட்சம் வரும். 12வது இடத்துல மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம். இவங்களுமே ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா லாஸ்ட் இயர் வந்து they said they will be charging for 5 years. இந்த தடவை வந்து they said they are going to charge only 4.5 years. ஸோ ஈவன் தோ ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் பெரிய டிஃபரன்சஸ் இல்லை. ஆனுவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 23 lakhs. ஹாஸ்டல் மெஸ் 2.5 லட்சம். ஒன் டைம் ஃபீஸ் 1,40,000. ஸோ டோட்டலா எஸ்டிமேட்டட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1,19 லட்சம் வருது. கடைசியா இருக்கிறதுலயே லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் காஸ்ட் கம்மியா இருக்கக்கூடிய காலேஜ் எது? ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் சென்னை. ஆனுவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 21 lakhs per year. ஹாஸ்டல் அண்ட் மெஸ் 2.6 lakhs per year. ஒன் டைம் ஃபீஸ் எதுவும் வெப்சைட்ல குறிப்பிடல. ஒன்ஸ் அகேன் ஏசிஎஸ் மாதிரி லலிதாம்பிகையிலையும் டீடைல்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எங்கேயுமே கொடுக்கல. டீடைல்டு ப்ராஸ்பெக்டஸும் கொடுக்கல. பட் வெப்சைட்ல கொடுத்திருந்த இன்ஃபர்மேஷனை எடுத்திருக்கேன். ஆனுவல் ஃபீஸ் 21 lakhs. ஹாஸ்டல் அண்ட் மெஸ் 2.6. டோட்டல் எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா ஒரு 1,09 லட்சம் வருது. ஸோ இதுதான் 13 காலேஜஸ், அதோட டீடைல்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். காஷன் டெபாசிட் நான் எடுக்கல. ஹாஸ்டல் ப்ரொவிஷன் ஏசி நான் ஏசி இருந்ததுன்னா ஏசி ஹாஸ்டல் தான் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே காலேஜ் வெப்சைட்ல இருந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாமே ரஃபா யூஸ் பண்ணிக்கங்க. பட் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் நிச்சயமா இருக்கும். ஸோ இதுல இருந்து வந்து ஒரு 5 to 10 lakhs எக்ஸ்ட்ரா நீங்க பட்ஜெட் வச்சுக்கிறது சேஃப். ஸோ ஐ ஹோப் திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஐ வில் ட்ரை டு கிளாரிஃபை. தேங்க்யூ. பை பை.